நிறைய நேரம் வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களில் பல வகையான சோகங்கள் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நம்ம நம்புகிற மருத்துவ ஊடகமும் நம்மளை காப்பாற்றுமான்ற சந்தேகம் நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம மாம்ச கண்களில் அந்த காரியங்களை பார்க்காம ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்க வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்கிறது, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அந்த கடையாந்திரத்திலிருந்து அதன் எல்லைகளிலிருந்து நம்மளை அழைத்து வந்த தேவன் ஒரு வியாதியில் மறிக்க விடமாட்டார். நீ என் தாசன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த தகப்பனின் இருதயத்தினால நம்மை பலப்படுத்தி எல்லாவித வியாதிகளின் மீதும் ஜெயம் எடுக்கிற வல்லமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே யோசிக்கிற விஷயம் என்னென்னா, கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ, கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ அப்படின்னு. ஆனால் கர்த்தரோ நீ என் தாசன் என்று நம்மை அழைக்கிறார்.